கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மிகவும் பலமாக இருக்கிறது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 2011ஆம் ஆண்டு மரியாதைக்குரிய விஜயதரணி அவர்களுக்கும் இந்த தொகுதிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஒரு தாய்க்குலம் என்ற முறையில் அவர்களுக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை வழங்கியது. உண்மையாக சொல்லப்போனால் விஜயதரணிக்கு முகவரி கொடுத்ததே காங்கிரஸ். ஏனென்றால் விஜயதரணிக்கென்று அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய சொந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் கூட அவர்கள் முழுவதுமாக சென்னையில் தான் அவர்கள் வசித்து வந்தவர். அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேர்தலில் டிக்கெட் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிட்டார்கள். 2011ஆம் ஆண்டு முதல் தேர்தல், 2016ஆம் ஆண்டு இரண்டாவது தேர்தல், அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக 2021ஆம் ஆண்டு மூன்றாவது தேர்தலில் போட்டியிட்டார்கள். 3 தேர்தலிலும் முழுமையாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு முழுக்க ஒரு சுயநலமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்வது, இன்றைக்கு அகில இந்திய அளவில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்கும் அகில இந்திய அளவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வேறு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை வேறு. இந்த 2 கொள்கைக்கும் எந்த விதத்திலும் ஒத்துப்போகாது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை பின்பற்றி வந்த ஒரு விஜயதரணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாகியிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக எங்களுடைய கொள்கையில் இருந்து அவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை பின்பற்றலாம் என்று சொன்னால் அது இதை விட ஒரு மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருக்கின்றார்கள். இதுக்கு மக்கள் தான் தக்க பாடத்தை புகட்டுவார்கள். அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க ராஜஸ்தான், மத்திய பிரதேசத்தில் இது மாதிரி குதிரை பேரம், இவருடைய மற்ற மாநிலங்களில் அரங்கேற்ற எதிர்கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்கள்லாம் இது மாதிரி குதிரை பேரம் செய்து ஒரு எம்எல்ஏ தன்னுடைய இயக்கத்திற்கு கொண்டு இந்த எம்எல்ஏ மூலமாக மற்றவர்களை பிடிப்பதுதான் அவருடைய அந்த ஒரு கொல்லைப்புறம் வழியாக அரசியல் செய்யக்கூடியதான் பாரதிய ஜனதா கட்சி. இது நிச்சயமாக தமிழகத்தில் இது எடுபடாது. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யாரை அறிவித்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒருவரை அறிவித்து நிச்சயமாக அவர்கள் முடிந்தால் எதிர்த்து போட்டியிடட்டும். பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இல்லாத அளவில் தேர்தல் பணியாற்றி எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் வெற்றி பெற செய்வோம். இதனால் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பு கிடையாது. இல்லைனா நீங்கள் இதை விளவங்கோடு தொகுதி மக்கள், கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் தான் நீங்கள் நேரடியாக கேட்கலாம். அதனால் இவங்களால் காங்கிரஸ் கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் எங்களுக்கு கிடையாது. அதாவது காங்கிரஸ் கட்சி இதுக்கு மேலே அவங்களுக்கு எவ்வளவோ கட்சியில் உழைப்பவர்கள் இருக்காங்க. ஆனால் ஒரு பெண் என்ற முறையில், ஒரு தாய்க்குலம் என்ற முறையில் அவர்களுக்கு அந்த சீட்டை வழங்கியது. 2011ஆம் ஆண்டு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க சென்னையிலேருந்து வர்றாங்க. வரக்கூடிய டைமில் அவ்வளோ மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே இருந்தது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும், நீங்கள் வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அப்படி மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்த பிறகும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வேட்பாளரை அறிவித்ததனால் ஒரே குடையின் கீழ் அனைவரும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் கட்சி வேலையை ஒழுங்காக செய்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள். இதை விட காங்கிரஸ் கட்சி 3 தடவை ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. இதை விட காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும்? அதனால் அவங்களுக்கு அகில இந்திய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டது. இப்போ கூட சட்டப்பேரவையில் கொறடா பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது. இதை விட பொறுப்பு எப்படி? இப்போது கட்சியில் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் கொடுக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தலைவர் பதவி கூட அவங்களுக்கு கொடுக்கப்படலை, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பொது தலைவர் பதவி கொடுக்கப்படலை. தொடர்ந்து பெண்கள்ங்கிறது காங்கிரஸ் கட்சியில் புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய டெல்லியில் அவங்க சேர்ந்த குற்றச்சாட்டு.
பேட்டியில் சொன்ன குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, காங்கிரஸ் கட்சி முழுமையாக அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா அதாவது அதுதான் ஏற்கனவே சொன்னேன், காங்கிரஸ் கட்சியில் அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவங்கள விட நல்ல உழைக்கக்கூடியவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. ஆனால் கூட காங்கிரஸ் கட்சி ஒருத்தரை மேலே இருந்து சொல்கிறாங்க இன்னார் வேட்பாளர். அப்படி இருந்த பிறகும் முழுமையாக அந்த கட்சிக்கு ஆதரவாக நின்று கடைகோடி தொண்டர்கள் அவங்க வேர்வை சிந்தி அவங்க இரவு பகலாக உழைத்ததனுடைய அங்கீகாரம் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர். ஆகவே அந்த சட்டமன்ற இப்போ 3 தடவை இது மாதிரி மற்ற மாவட்டங்களில் நீங்கள் பாருங்கள். அதனால் காங்கிரஸ் கட்சி இதில் மிக நேர்த்தியாக தன்னுடைய பணியை செய்திருக்கிறது. ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் இழைத்து விட்டு இன்றைக்கு இன்னொரு கட்சி போயிருக்காங்க. அங்கேயாவது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க பருப்பு கன்னியாகுமரி வட்டத்தில் வேகாது. இதுதான் உண்மையான நிலை. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.